வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசும்பொன் தேவர் தெய்வீக திருமகன் அவர்களினுடைய ஜெயந்தி விழாவில் பேசுகிற பொழுது எனக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் உள்ளம் திறந்து உங்களின் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். 31 ஆண்டு காலம் ஆசாபாசங்களுக்கு அடிபடியாமல் வாழ்ந்த தெய்வீக திருமகன் அவர்களினுடைய பிறந்த நாளில் பசும்பொன்னுக்கு குரு பூஜைக்கு வந்து கலந்து கொள்வதை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய கடமையாக மேற்கொண்ட காவிய தலைவன் வைகோவின் காலடி சுவடுகளை மதித்து நடக்கின்ற அவருடைய எண்ணங்களையும் எடுப்புகளையும் தமிழகத்தின் 8 திசைகளுக்கும் கொண்டு செல்லுகின்ற கொள்கை தூதுவனுக்கு முக்குலத்தூர் நலச்சங்கம் இந்த வாய்ப்பை இன்றைக்கு எனக்கு வழங்கி இருக்கிறது. இந்த விழாவில் பேசுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அந்த தகுதி எனக்கு இல்லை. ஆனால் இந்த தகுதி உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் வைகோவின் தம்பி என்கிற தகுதியால் இந்த விழாவில் பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதாகவே நான் கருதுகின்றேன். நாற்காலி கனவுகளை கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஏதாவது அரசியலிலே எனக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்குகிறவர்கள், அதிகார கட்டிலே வந்து அமர்வதற்கு 1000 கனவுகளை காணுகிறவர்கள், தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு குரு பூஜையிலே கலந்து கொண்டால் நமக்கு விளம்பரம் கிடைக்கும் என்று இன்றைக்கு பல பேர் வருகிற காலகட்டத்தில் எந்த விதமான விளம்பரமும் இல்லாத அந்த காலத்தில் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பசும்பொன் வருகை தந்து தேவர் பெருமானுடைய நினைவிடத்திலே மலரஞ்சலி செலுத்தி கல்லறைக்குள் தூங்குகிற எங்கள் காவியமே, தென்னாட்டு சிங்கமே, இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கு விழா எலும்புகளால் வீரவர்றார் எழுதிய தலைவனே, வாழ்நாளெல்லாம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்த தெய்வீக திருமகனே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய பார்வர்ட் பிளாக் இயக்கத்திற்கு அன்னை தமிழகத்தில் அரணமைத்து தந்தவனே, வாழ்நாளெல்லாம் ஒரு கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரே, மகுடங்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்ட மாசற்ற தலைவரே, உன் கல்லறை முன்னால் நான் நிற்கிறேன், எனக்கு ஊக்கத்தை தா, எனக்கு உள்வலியை தா, எனக்கு உற்சாகத்தை தா, ஒரு புதிய தமிழகத்தை வென்றெடுக்க புறப்பட்டிருக்கிற எனக்கு உன்னுடைய ஆன்ம பலத்தை எனக்கு தா என்று 31 ஆண்டு காலம் பசும்பொன் தேவர் திருமகன் அவர்களினுடைய நினைவிடத்தில் புகழஞ்சலி செலுத்திய வைகோவின் தம்பி என்கிற தகுதியோடு இந்த மன்றத்தில் உங்கள் முன்னால் பேசுவதற்கு நான் நிற்கின்றேன். இந்த வசந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற முக்குலத்தோர் நலச்சங்கத்தினுடைய மதிப்பிற்குரிய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற பொருளாளர் ஆப்பனூர் சண்முகம் அவர்களுக்கும் நகர்மன்ற உறுப்பினர் உதயகுமார் நாகஜோதி அவர்களுக்கும் நன்றி சொல்வது எனது கடமை என்று நான் கருதுகின்றேன். ஆகவே ஒரு யுத்தகாலம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற காலகட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று கருதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்கு ஒப்புக்காக இன்றைக்கு தேவர் திருமகனுடைய நினைவிடத்திற்கு வருகிற நிலையில் அரசியலிலே அதிகாரங்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு பசும்பொன் தேவர் திருமகன் அவர்களினுடைய 101வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை பசும்பொன் தேவர் திருமகனை பின்பற்றி வாழ்வதன் மூலம்தான் ஒரு ஒழுக்கமான அறம் சார்ந்த சமூகத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்ட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன் தேவர் பெருமனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன் தேவர் பெருமகன் அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த பூமிக்கு வருகிறார்கள்? இந்தியாவினுடைய விடுதலையினுடைய பிதாமகனாக பேசப்படக்கூடிய அண்ணல் காந்தி அவர்கள் பிறந்த போர்பந்தரில் அவருடைய பிறந்த நாளுக்கு கூடாத கூட்டம். இந்தியாவினுடைய விடுதலைக்கு கவிதையை ஆயுதமாக ஏந்தினானே எங்கள் யுக கவிஞன் பாரதி,
அவன் பிறந்த டிசம்பர் திங்கள் 11ஆம் தேதி அவன் பிறந்த பூமியில் எட்டயபுரத்திலே கூடாத கூட்டம். இன்றைக்கு தென்னகத்தில் இதை ஒரு பொன்னகமாக்குவதற்கு உழைத்த பசும்பொன் தேவர் திருமகனுடைய நினைவிடத்திற்கு அவரை தெய்வமாக பாதித்து லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்துகிறார்களே, என்ன காரணம்? அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தவரா? அவர் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவரா? அயல்நாட்டு தூதர் என்கிற மகுடத்தை அலங்கரித்தவரா? எதற்கும் ஆசைப்பட்டவரா? இல்லை. வாளால் வையகத்தை வசப்படுத்திய வரலாறு போற்றக்கூடிய மகத்தான வீரன், மாவீரன் அலெக்சாண்டர். Feed the military man, capture the nation என்று உரக்க சொல்லிக் கொண்டு உலகத்தினுடைய முக்கால் பகுதியை தன்வசப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு உலகத்தினுடைய முக்கால் பகுதியை வளைத்தே தீர்வேன் என்று வைராக்கியத்தோடு புரவிகளோடும் படைகளோடும் புறப்பட்ட மகத்தான வீரன், மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாள் அரண்மனையில் உட்கார்ந்திருக்கின்றான். அவன் அரண்மனைக்கு எதிரிலேயே டயோஜினிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவஞானியினுடைய இல்லம் இருக்கிறது. எந்த அதிகாரத்தினுடைய நிழலும் படியாத டயோஜினிஸை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அரண்மனையிலே உட்கார்ந்திருக்கிற மாவீரன் அலெக்சாண்டர் அதை பார்க்கிறான். அவன் நினைக்கிறான், நான் வாழ்வலியும் தோல்வலியும் உள்ளவன், ஆழ்வலியும் உள்ளவன், அகிலத்தின் 8 திசைகளையும் கவர்ந்தவன், உலகத்தின் முக்கால் பகுதியை வளைக்க முடியும் என்று இன்றைக்கும் நம்புகிறவன், எனக்கு நிகரானவன் நான் வாழுகிற காலத்தில் உலகத்தில் எங்கும் இல்லை. ஆனால் என்னை சந்திப்பதற்கு அரண்மனையில் யாரும் இல்லை. என்னை பார்க்க வேண்டும் என்கிற பரபரப்புள்ள மக்களை என்னுடைய அரண்மனையில் நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் எந்த மகுடமும் இல்லாத ஒரு மனிதன் டயோஜினிஸ் அவர்களினுடைய வீட்டு முற்றத்தில் அவரை தரிசிப்பதற்கு இத்தனை ஆயிரம் மக்கள் காத்து நிற்கிறார்களே, என்ன காரணம்? அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று மணிமுடி தரித்திருந்த மாவீரன் அலெக்சாண்டர் அரண்மனையிலே இருந்து கிளம்பி டயோஜினிஸ் அவர்களினுடைய குடிசைக்கிலே சென்று டயோஜினிஸை போய் பார்த்தார். டயோஜினிஸ் திகைத்து போனான். எழுந்து நின்று மாவீரன் அலெக்சாண்டரை வணங்கினான். எப்படி நீங்கள் இந்த பக்கம் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று டயோஜினிஸ் கேட்டான். அலெக்சாண்டர் சொன்னான், அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த மாவீரன் நான். உலகத்தின் முக்கால் பகுதியை என் காலடியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற வெறியோடு இன்றைக்கு புறப்பட்டிருக்கிற வீரன் நான். ஆனால் என்னை சந்திப்பதற்கு யாரும் வரவில்லை. என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் யாருக்கும் இல்லை. ஆனால் எந்த மகுடமும் இல்லாத உங்களை சந்திப்பதற்கு இத்தனை ஆயிரம் மக்கள் காத்து நிற்கிறார்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது டயோஜினிஸ் சொன்னான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்று சொன்னான் டயோஜினிஸ். ஆகவே தன்னை வென்றவன் தரணியை வெல்வான் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஆகவே மண்ணை வென்ற தலைவர்களுக்கு மத்தியில் தன்னை வென்ற ஒரே தலைவன் எங்கள் தென்னிந்தியாவிலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அதனால் தான் அவருக்கு கூட்டம், அதனால் தான் அவருக்கு மரியாதை. காலங்கள் கடந்து போனதற்கு பிறகும் அவருடைய கல்லறையை நோக்கி ஒரு கூட்டம், ஆல் தி ரோட்ஸ் லீட் டு ரோம், எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்பதை போல் எல்லா சாலைகளும் இன்றைக்கு பசும்பொன்னை நோக்கி பயணிக்கிறது என்றால், என்னை கேட்டால் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் கௌதம புத்தருக்கு பிறகு தன்னை வென்றவராக தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மகத்தான மனித பதிவினுடைய பெயர் தெய்வீக திருமகன் தேவர். அதனால் வந்து வருகிறது கூட்டம். காலங்கள் கடந்ததற்கு பிறகு வருகிறது கூட்டம். வைகோவின் தம்பி நான்கில் சம்பத் சொல்கிறேன், யுகங்கள் கடந்ததற்கு பிறகு இந்த கூட்டம் அவருடைய கல்லறை நோக்கி வரும். ஏனென்றால் வரலாற்றில் அவர் தன்னை வென்றவர். தன்னை வென்றவன் தரணியை வெல்வான். எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஜெயராமன் சொன்னதை போல், கராத்தே பழனிசாமி இங்கே கோடிட்டு காட்டியதை போல், தான் சார்ந்த சமூகத்திற்காக பாடுபட்டவர் அல்ல அவர். அப்படி ஒரு தவறான சித்திரம் அவரை விரும்பாதவர்களால் இன்றைக்கு திணிக்கப்படுகிறது. மிகுந்த பெருந்தன்மையோடும் நாகரிகத்தோடும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் தெய்வீக திருமகன் அவர்களினுடைய தியாக சரித்திரத்தை நான் படித்து பார்த்ததற்கு பிறகு, உயர்ந்த வானத்தின் உச்சியில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு தரையில இருக்கிற மேடு வெள்ளங்கள் தெரியாது, எல்லாம் சமமாக தெரியும். ஆம், எங்கள் பசும்பொன் தெய்வீக திருமகன் உயர்ந்த வானத்தின் உச்சியில் பறந்த ஞான பறவை. அவருக்கு எல்லாம் சமமாகத்தான் தெரிந்தது. தன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த 1000 ஏக்கர் நிலத்தை
ஏக்கர் நிலத்தை எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த நாட்டில் அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமகன். 2 ஏக்கர் நிலம் அல்ல, 1000 ஏக்கர். 2 ஏக்கர் என்று தர முடியவில்லை, அவரால் 1000 ஏக்கர் தர முடிந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பசும்பொன் தேவரின் சரித்திரம். 1000 ஏக்கர் தந்தார். அவர் கையில் அரசாங்கம் இல்லை, அவர் கையில் அதிகாரம் இல்லை. தன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த 1000 ஏக்கர் நிலத்தை இந்த நாட்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட தலித்து தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் வாரி தந்தார். ஒரு தனி மனிதன் 1000 ஏக்கர் நிலத்தை இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் யாரும் தந்ததாக எனக்கு நினைவில்லை. மகாராஜாக்களின் கையிலே இருந்த சொத்துக்கள் தேச உடைமையாக்கப்பட்டது, மன்னர் வாரியம் ஒழிக்கப்பட்டது. ஏன் இந்த நாட்டில் ஆச்சாரிய கிருபலானியும் வினோபாஜியும் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பூமிதார இயக்கத்தை இந்த மண்ணிலே தொடங்கினார்கள். பூமிதார இயக்கத்தை அன்றைக்கு தொடங்கி நடத்தியவர்கள் கூட இந்த சாதனையை செய்ய முடியவில்லை. பூமிதார இயக்கம் அன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு வேள்வியாக வடிவமைக்கப்பட்ட அந்த நேரத்திலே கூட ஒரு தனி மனிதன் 1000 ஏக்கர் நிலத்தை இந்த நாட்டில் நிலமில்லாத மக்களுக்கு வாரி தந்த வரலாறு பூமிதார இயக்கம் சாதிக்க முடியாததை இதோ எங்கள் தென்னகத்திலே தெய்வீக திருமகன் சாதித்தார் என்பது என்னை கேட்டால் பிரமிக்க தகுந்த வரலாறு. நான் ஆச்சரியத்தால் நெகிழ்ந்து போனேன். யாருக்கு வரும் இந்த மனம்? 1000 ஏக்கரை அள்ளி தந்தார். 6 மாதத்தில் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் 1000 விடுதிகள் இருக்கின்றன. அன்றைக்கு விடுதிகள் இல்லாத காலம். அண்ணல் காந்தியடிகள் தலைநகர் சென்னையிலே வந்தார், ஒரு தனியாருக்கு சொந்தமான மாளிகையில் தங்குவார். நேருபெருமான் வந்தார், இன்னொருவருடைய வீட்டில் தங்குவார். ஏன் அன்றைக்கு தென்னகத்திற்கு வந்த தலைவர்கள் எல்லாம் கலிங்கப்பட்டியிலே என்னுடைய தலைவனுடைய தாத்தா மடத்துப்பட்டி கோபால்சாமி நாயக்கர் கட்டி வைத்த அந்த கலிங்கப்பட்டி வீட்டிலே தான் அன்றைக்கு தலைவர்கள் தங்குவார்கள். விடுதி வசதிகள் இல்லாத காலத்தில் தலைவர்கள் தங்குவதற்கு இன்றைக்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளினுடைய பங்களாக்கள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டன. அந்த அம்ஜத்து மாளிகையிலே இருந்த அந்த வழக்கறிஞர் சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று தெய்வீக திருமகனிடத்திலே கேட்டார். என்ன உதவி கேளுங்கள் என்றார். ஒன்றும் இல்லை, கட்சியினுடைய தலைவர்கள் வருகிறார்கள் மகாநாட்டில் கலந்து கொள்வதற்கு. ஒரு தலைவரை நீங்கள் ரிசீவ் பண்ணவும், வரவேற்கவும், அவர் தங்குகிற இடத்தில் அவரை கொண்டு சேர்க்கவும், அவரை மாநாட்டுக்கு அழைத்து வரவும், அவர் கேட்கக்கூடிய உதவிகளை கூச்சமில்லாமல் செய்து தரவும், ஒரு விருந்தினரை உபசரிக்கின்ற முகமலர்ந்த பண்போடு அவரை கொண்டாடுவதற்கும் எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். உங்களை பார்த்த பொழுது அதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த தங்கம் போல் ஜொலிக்கின்ற அந்த 19 வயது வாலிபரிடத்திலே அந்த வழக்கறிஞர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் அந்த பணியை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றி உங்களுக்காக நான் அதை செய்கிறேன். யாருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், உதவ வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் இந்தியாவினுடைய விடுதலையை காந்தியினுடைய அகிம்சை மட்டும் தீர்மானிக்காது, ஆயுதங்கள் தான் தீர்மானிக்கும் என்று இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கி இதோ தமிழீழத்திற்கு போராடுகிற தம்பி பிரபாகரனுக்கு அடியெடுத்து கொடுத்த மாவீரன் வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டார். என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, இதுதான் சந்தர்ப்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தலைவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்து விடுமானால் அந்த சந்தர்ப்பத்தினுடைய விளைவாக பல அதிசயங்களை சரித்திரம் ஈடேற்றி காட்டி இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை செங்குந்தர் வாலிபர் மகாநாட்டில் 1936 அறிஞர் பெருந்தகை அண்ணா சந்தித்தார். அண்ணா 3 பட்டங்களை பெற்றவர். செங்குந்தர் வாலிபர் மகாநாட்டில் பேசுவதற்கு பெரியார் வருகிறார். அந்த மாநாட்டிலே அருவி கொட்டுவதை போல ஒரு இளைஞன் பேசினான். அந்த இளைஞன் பெயர் அண்ணாதுரை. அண்ணா அவர்களினுடைய அழகான தமிழை கேட்டு மயங்கி சொக்கி போற பெரியார், என்ன படித்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது எதுவும் செய்ய போகவில்லை, அரசாங்க உத்தியோகத்திற்கு
போக தயாரில்லை. உங்களை பின்பற்றுகிறேன். உங்கள் பயணத்தில், உங்கள் பாதையில் பயணம் செய்ய போகிறேன். உங்கள் பயணத்திற்கு உறுதுணையாக இருக்க போகிறேன். உங்கள் கொள்கைகளை வென்றெடுப்பதற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று விலை மதிக்க முடியாத தந்தை பெரியார் அவர்களினுடைய பயணத்தில் மாணவன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அண்ணா அவர்கள் பெரியாரை ஒரு மேடையில் சந்தித்த பொழுது பெரியாரை பின்பற்றினார். வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அந்த வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அன்றைக்கு அவரை உபசரிக்கின்ற ஒரு வரலாற்று கடமையை நிறைவேற்றுகிற வாய்ப்பு தேவர் திருமகனுக்கு கிடைத்தது. இப்படித்தான் நேதாஜிக்கும் அவருக்கும் உறவு மலர்ந்தது. நேதாஜி அவர்களை நெஞ்சம் நிறைய நேசித்தார் தெய்வீக திருமகன். அந்த சிவில் வழக்குக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்க போன இடத்திலே நேதாஜியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்து காங்கிரஸ் கட்சியை நேதாஜியை மறுதலித்த காலகட்டத்திற்கு பிறகு பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அன்றைக்கு நேதாஜி தள்ளப்பட்ட பொழுது அந்த பார்வர்டு பிளாக் கட்சியை தென்னகத்தில் தொடங்கி அதற்கு தலைமை தாங்குகிற பேரு தேவர் பெருமானுக்கு வந்ததென்றால் இந்த சந்திப்பினுடைய விளைவாக கிடைத்தது என்கிற செய்தியை உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். விவேகானந்தர் அவர்களுடைய சுவாமி விவேகானந்தர் அந்த ஆன்மீகம் தான் அவரை பாதித்தது. ஆன்மீகம் பற்றி பேச வேண்டிய அண்ணன் ராஜா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக வரவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக வரவில்லையா, நான் வந்ததால் வரவில்லையா என்று இனிமேல் விசாரித்தால் தான் தெரிய வரும். பொதுவாகவே நான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் பல பேர் பெரிய மனிதர்கள் இப்பொழுது கலந்து கொள்வதில்லை. நான் இப்பொழுது ஒரு சர்ச்சைக்குரியவர்களின் பட்டியலில் இருக்கிறேன். அண்ணன் ராஜா வரவில்லை. கல்கத்தாவிலே காளியை கைகுவித்து வணங்கிக் கொண்டு தன்னலமின்மையின் தூய்மையும் உடைய இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தை நான் வென்று காட்டுகிறேன், இந்த உலகத்தை தலைகளாக மாற்றி காட்டுகிறேன் என்று கர்ஜனை செய்தான் விவேகானந்தர். எது ஆன்மீகம், எது மதம்? கோயிலுக்கு போய் வழிபடுவது முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னையை இழந்தார். அவர் தாயின் மடியில் தவழ வேண்டிய குழந்தைக்கு தாயின் மடி கிடைக்கவில்லை. காலன் தாயை கவர்ந்து கொண்டு போய்விட்டார். பிறக்கும் பொழுதே தாயை இழப்பது போல கொடுமை உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அன்னை என்பவள் அறம், அவள் அறத்தின் வடிவம். பெற்ற தாயை 6 மாதத்திலே காலன் கவர்ந்து கொண்டு போனதற்கு பிறகு என் பெருமைக்குரிய பெரியோர்களே, ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பாதுகாப்பில் வளர்ந்தார். ஒரு இஸ்லாமிய தாய் பாலூட்டி தெய்வீக திருமகனை வளர்த்தார். எல்லா தரப்பு மக்களையும் வாரி அணைத்துக் கொள்ளக்கூடிய வாஞ்சையும் மனிதநேயமும் அவருக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், வைகோவின் தம்பி சொல்லுகிறேன், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய முலைப்பால் குடித்து வளர்ந்த காரணத்தால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் அவருக்கு இயல்பாகவே வந்தது. ஆகவே ஒரு தாய்ப்பாலின் வீரம், ஒரு தாய்ப்பால் வெடித்து குளரக்கூடிய குழந்தை அந்த தாயினுடைய இயல்பை பெறும் என்பதை போல் ஒரு இஸ்லாமிய தாயினுடைய முலைப்பால் குடித்து வளர்ந்த தெய்வீக திருமகன் தாயை இழந்ததற்கு பிறகு ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார். வாழ்க்கையின் 5இல் ஒரு பகுதி 4000 நாட்கள் அவன் சிறையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். விடுதலை பெற்ற இந்தியாவில் விடுதலைக்கு முன்னும் பின்னும் 4000 நாட்கள் இருண்ட சிறையில் தன்னுடைய காலத்தை கழித்த தியாகத்தின் சதை வடிவம் தெய்வீக திருமகன். எதற்காக? தனக்காகவா? நாளை ஒரு நாள் மகுடம் தரிக்க வேண்டும் என்பதற்காகவா? அன்னை தமிழ்நாட்டின் அரியாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? இந்திய துணைக்கண்டத்தினுடைய உயர்ந்த பொறுப்பை வந்து உட்கார்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம் எல்லாவற்றோடும் இந்த நாட்டில் பவனி வர வேண்டும் என்று கனவுகளை கண்டுகொண்டு சிறை சென்றவர் இல்லை. அவர் சிறைக்கு சென்றது தான் சார்ந்த சமூகத்தை, தன்னுடைய மண்ணை புதுப்பிப்பதற்கும்
இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அடிமை விலங்குகளை உடைத்து நொறுக்குவதற்கும் இந்த சமுதாயத்தை புதிதாக்குவதற்கும் புனருத்தாரணம் செய்வதற்கும் புதுப்பித்துக் கொள்வதற்கும் 4000 நாட்கள் இந்த நாட்டில் அவர் சிறையில் இருந்தார். அவருக்கு அன்றைக்கு வயது 19. 1927 காங்கிரஸ் கட்சியினுடைய மகாநாடு தலைநகர் சென்னையிலே நடைபெறுகிறது. அவர் காங்கிரஸ் கட்சி மகாநாட்டில் கலந்து கொள்வதற்கு போகவில்லை. அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவர்களை சந்திப்பதற்காக சென்னைக்கு போனார். தன்னுடைய தந்தையோடு அன்றைக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சிவில் வழக்கை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருடைய தோளில் திணிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சிவில் வழக்கிலே வாதாடுவதற்கு ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று கருதி தலைநகர் சென்னைக்கு அன்றைக்கு பசும்பொன் தெய்வீக திருமகன் அவர்கள் தன்னுடைய 19வது வயதிலே பயணம் புறப்பட்டு சென்றார்கள். வரலாற்று சிறப்புமிகு அம்ஜத் மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மாளிகை, 3 ஏக்கர் பரப்புள்ள மாளிகையிலே தான் அந்த வழக்கறிஞர் இருந்தார். அந்த வழக்கறிஞரை சந்திப்பதற்கு போனார். இப்படி ஒரு சிவில் வழக்கிலே நீங்கள் எனக்காக ஆஜராக வேண்டும் என்று அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞரை கேட்டுக்கொண்டார். அந்த வழக்கறிஞர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று, உங்களுக்கு நான் வாதிட தயார், உங்களுக்காக நான் நீதிமன்றத்திற்கு வருகிறேன், அந்த வழக்கை நான் எதிர்கொள்வதற்கு தயார், ஆனால் எனக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மகாநாடு நடைபெறுகிற நேரம் இது. காங்கிரஸ் கட்சியின் மகாநாடு நடைபெறுகிற நேரத்தில் அந்த மாநாட்டினுடைய களப்பணிகளை பார்வையிட வேண்டிய பொறுப்பும் பரிபாலிக்கிற பொறுப்பும் என் தோளின் மீது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4 நாட்கள் நான் எந்த விதமான வழக்கறிஞர் சம்பந்தமான எந்த வேலையும் நான் கவனிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நீங்கள் எனக்கு 4 நாள் அவகாசம் தர வேண்டும் என்று அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் தெய்வீக திருமகனிடத்திலே கேட்டார். அந்த 19 வயது வாலிபன் தெய்வீக திருமகன் சொன்னார், 4 நாள் அவகாசமா, 4 நாள் பொறுத்து உங்களை வந்து சந்திக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அந்த வழக்கறிஞருக்கு ஒரு மின்னல் வெட்டி தெரித்ததை போல சொன்னார், நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள்? கோவிலுக்கு போய் தேங்காய் உடைப்பதா? கோவிலுக்கு சென்று அங்க பிரதட்சணம் செய்வதா? ஓம் நமோ நாராயணய நாமம் என்று சொல்லக்கூடிய நாமத்தை ஜொலிப்பதா? நாமத்தை ஜெபிப்பதா? கூட்டத்தை நின்று கொண்டு கோவிந்தா போடுவதா? சபரிமலைக்கு யாத்திரை செய்வதா? கந்த சஷ்டி விரதம் இருப்பதா? எது ஆன்மீகம், எது சமயம்? விவேகானந்தன் சொன்னான், பசித்து கிடப்பது நாயாக இருந்தாலும் அதற்கு சோறு போடுவதுதான் சமயம் என்று சொன்னான் வீரத்துறவி விவேகானந்தர். நான் இளைஞர்களிடத்திலே நிரம்ப எதிர்பார்க்கிறேன். ஆம், உன்னிடத்திலே நசையர் மனமும் விசையுறு பந்திரை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடலும் வேண்டும் என்று பாரதியினுடைய வரிகளை பிரதிபலிப்பதை போல ஒரு பந்தாட்ட மைதானத்திலே பந்தை உதைக்கக்கூடிய ஊக்கமும் உள்வதியும் உள்ள ஒரு இளைஞர் கூட்டம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று விரும்பினார் விவேகானந்தர். அவன் வாழ்நாளெல்லாம் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டித்தார். பசும்பொன் தேவர் பிரம்மச்சாரி. இப்பவெல்லாம் அப்படி சாமியாருக்கு கூட இருக்க முடியாது. எந்த சாமியாராவது பிரம்மச்சாரியா இருக்கிறேன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அப்படி ஒருத்தன் சொன்னா ஒரு கேஸ்ல சிக்கலாம். பிறகுதான் தெரியுது எத்தனை வீட்டு கதவையெல்லாம் தட்டி இருக்காங்க. சொர்ணமாலியா கூட தப்பல, தப்ப முடியாது. பிரம்மச்சரியம் எல்லாம் இருக்க முடியாது. விவேகானந்தர் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டித்தார். விவேகானந்தர் ரொம்ப அழகா இருப்பார். அவர் கழுத்துல தலையில தலைப்பாகை கட்டிவிட்டவர் நின்றால் அவருடைய தோற்றம் இமய மலையை தலையில தூக்கி வச்சது மாதிரி நிற்பார். நல்ல ஆரஞ்சு சுளை போன்ற உதடுகள், நல்ல சதை பிடிப்புள்ள கதுப்பு கன்னம், நல்ல ஒளி மிகுந்த கண்கள், கையை கட்டி கொண்டவன் காவி உடுத்துக் கொண்ட ஒளி மிகுந்த கண்களின் உலகத்தை பார்க்கிற பொழுது விவேகானந்தரை பார்த்தால் அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு வரும். என்சைக்ளோபீடியா அதெல்லாம் கற்று குடித்த கரைத்து குடித்த ஞானி அவன், தன்னை வென்றவன். அவனை ஒரு வெளிநாட்டு பெண்மணி காதலித்தார். அவன் ஒரு நாள் விவேகானந்தத்தை கேட்டுட்டா, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு கேட்டார். என்ன காரணம்னு கேட்டார். இல்ல, உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் என்னை போல் அழகும் உங்களை போல் ஞானமும் உள்ள ஒரு புதல்வன் பிறக்க மாட்டானா? அவன் இந்த பூலோகத்திற்கும் புவிக்கும் தலைமை தாங்க மாட்டானா என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை காதலிக்கிறேன் அந்த பெண்மணி சொன்னான்.
உனக்கு அப்படி ஒரு ஞானமுள்ள பிள்ளை தானே வேண்டும் என்று கேட்டார் விவேகானந்தர். ஆம் என்று அந்த தாய் சொன்னாள். அப்படி என்றால் நீ என்னையே பிள்ளையாக வரித்துக் கொண்டு அவள் காலிலே விழுந்தார் விவேகானந்தர். இப்போது சாமியார்கிட்ட இப்படி ஒரு பெண் சொன்னாங்கன்னா உடனே ரொம்ப பொண்ணுன்னு சொல்லிடுவான். விவேகானந்தர் சொன்னார், நான் உன்னை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்தார். The concentration capacity விவேகானந்தருக்கு வாய்த்ததை போல வரலாற்று யாருக்கு வாய்த்ததில்லை. அவருடைய பிறந்த நாள் விழாவிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பன்றைக்கு ஓராவது ஆண்டு கொண்டாட்டம் என்று கருதுகிறேன். அதிலே பேசுகிற வாய்ப்பை சேதுராமன் செட்டியார் என்கிற செட்டியார் நம்முடைய தெய்வீக திருமகனுக்கு பெற்றுத் தருகின்றார். சேதுராமன் செட்டியாரனுடைய தயவால் விவேகானந்தர் விழாவிலே பேசுகிற வாய்ப்பு தேவர் பெருமகனுக்கு அன்றைக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே ஆன்மீகத்திலும் தெய்வீகத்திலும் ஊறி போற பிரம்மச்சரிய விரதத்தில் ஈடுபாடு கொண்ட அவருடைய பேச்சன்றைக்கு இயல்பாக இருந்தது என்பதை விட இன்வால்வ்மெண்ட், ஈடுபாட்டோடு அவர் பேசிய பேச்சை கேட்டு எல்லோரும் வியந்து விழிவிரித்தார்கள். அவருடைய நிகரற்ற புலமை அன்றைக்கு நாட்டுக்கு வெளிப்பட்டது. விவேகானந்தர் விழாவில் பேசியதன் மூலம் தெய்வீக திருமகனுடைய ஞானத்தை அன்றைக்கு உலகம் உணர்ந்து கொண்டது. காலம் தோல் உரிக்கிறது. என் பெருமைக்குரிய பெரியோர்களே, ஒரு தேர்தல் வருகிறது. அந்த விவேகானந்தர் விழாவிலே பேசுவதற்கான வாய்ப்புக்கான வாசலை திறந்து வைத்த அந்த வணக்கத்திற்குரிய சேதுராமன் செட்டியாரை தேர்தலிலே நிறுத்த வேண்டும் என்று அன்றைக்கு தெய்வீக திருமகன் விரும்புகிறார். அதிலே நம்முடைய முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் நின்றால் எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற நிலையில் கூட மறவர் குலத்து மாவீரர்கள் அதற்காக தேவர் பெருமானிடத்திலே சண்டையிடுவதற்கு வரைக்கும் துணிந்தார்கள். நாங்கள் நின்றால் எளிதாக வெற்றி பெற முடியும், இந்த குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு செட்டியாரை கொண்டு வந்து நீங்கள் ஏன் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு தேவர் பெருமகன் வங்காளத்திலே ஏற்பட்டிருக்கிற பிரேக் இயக்கத்தை பற்றி சிலாகித்து பேசுகிறவர்கள், ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி இந்த நாட்டில் பேசுகிறவர்கள், வைகோவின் தம்பி கேட்கிறேன் குற்றபரம்பரையினர் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒரு சமூகம் அன்றைக்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட பொழுது இந்த இழிவை போக்குவதற்கு, இந்த அவமானத்தை உடை தெரிவதற்கு தேவர் பெருமகன் நடத்திய யுத்தம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அதுவும் ஒரு விடுதலைக்காக நடைபெற்ற போரின் ஒரு பகுதி என்பதையும் நான் இங்கே உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சிவகாசியிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய காவல்துறை அதிகாரி கேட்டார், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? தேவர் பெருமகன் சொன்னார், எங்கள் மக்களுக்காக, எங்கள் மக்கள் இன்றைக்கு சுமந்து வரக்கூடிய இழிவுகளை காட்டுவதற்காக போராடுகிறேன். பக்கத்து வீடு தீப்பற்றியது என்பதற்காக அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றார். அந்த வெள்ளை அதிகாரிக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்லுகிறாய்? பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறது என்கிற காரணத்திற்காக நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா என்று கேட்கிறீர்களே, இதன் என்ன பொருள் என்று கேட்டார். தேவர் பெருமகன் சொன்னார், பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிந்தால் அதை பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீ நாளைக்கு என் வீட்டையும் பதம் பார்க்கும். இன்றைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தில் என் சமூகத்து சொந்தங்கள் பாதிக்கப்பட்டால் இதே சட்டம் நாளைக்கு என்னையும் பாதிக்கும். ஆகவே நான் இதை எதிர்க்கிறேன் என்றார். நீ யாரை எதிர்க்கிறாய்? உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அந்த அதிகாரி. நீ யாரை எதிர்க்கிறாய்? சூரியனை, the sun never sets. சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நீ எதிர்க்கிறாய் என்று சொன்னார் அந்த அதிகாரி. ஆங்கிலத்திலேயே சொன்னார் தேவர் திருமகன், ஆம், சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று தெரிந்துதான் நான் எதிர்க்கிறேன். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த நாட்டில் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கிற வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லுகிறேன். உன்னுடைய சாம்ராஜ்யம் ஒரு நாள் புதைகுழிக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சொன்னார்கள். அவன் திருப்பி சொன்னான், நாங்கள் யாரு தெரியுமா? நாங்கள் கப்பல் படை வைத்திருப்பவர்கள். கப்பலிலே கப்பல் நிறைய ஆயுதங்கள், கடல் எங்கள் ஆதிக்கத்தின் கீழ். உலகத்தில் கப்பல் படை வைத்திருக்கிற ஒரே சாம்ராஜ்யம் எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய் என்று தேவரை பார்த்தவன் திருப்பி கேட்டான். தேவர் பெருமகன் ஆங்கிலத்திலே அழகாக சொன்னார்கள், இந்த நாட்டில் சாக துணிந்தவருக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் என்று அப்போதுதான் பெருமகன் சொன்னார். சாக துணிந்தவருக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் என்று அவருக்கு பதில் சொன்னார். இந்த விவாதம் எங்கே நடந்தது என்றால் சிவகாசியிலே வைத்து நடந்தது.
இந்த ரேகை சட்டம் பத்திய பிரிவின்படி நான் ரேகை கொடுக்க விரும்பவில்லை, நான் ரேகை தர முடியாது என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கட்டளைக்கும் சட்டத்திற்கும் எவனாவது ஒருவன் மறுப்பு தெரிவிக்க துணிந்தால் அந்த துணிந்தவன் கைது செய்யப்படுவான். 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை, அவருக்கு ரூபாய் அபராதம். இந்த குற்ற பரம்பரையை என்றைக்கு தகர்ப்பதற்கும் தரைமட்டமாக்குவதற்கும் தேவர் பெருமகன் அவர்கள் பாடுபட்டதனை வெற்றி பெற்றார்கள். அதனால் தான் தேவர் பெருமானை பற்றி அம்மானை பாடுகிற பொழுது ஆள் தூக்கி சட்டத்தை அடியோடு அகற்றுவதற்கு தோள் தட்டி நின்றாரடி கிளியே, எங்கள் தேவர் பெருமகன் தோள் தட்டி நின்றாரடி கிளியே என்று இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், பரவசப்படுகிறோம். இதை அவர்தான் இன்றைக்கு செய்தார். சிவகாசியில அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை எதிர்த்து அவர் விவாதம் செய்தார். ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமை, நல்ல நிறைந்த புலமை. சில பேர் ஆங்கிலம் தெரிகிறது மாதிரி நடிப்போம். நிறைய தலைவர்களை பார்த்திருக்கேன். நான் ஒரு தலைவனை போய் பார்த்தேன், ஹிந்து பேப்பரை தலைகீழா போட்டு படிச்சுட்டு இருக்கோம், ஆங்கிலம் தெரியும்னு காமிக்கிறான். அவர் அப்படி இல்லை, அவருக்கு இயல்பாகவே அதுல புலமை உள்ளது. இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த தலைவன் காமராஜர். 6000 பள்ளிக்கூடங்களை திறந்து பள்ளத்தில் கிடந்த சமூகத்தை சமவெளிக்கு கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்த தலைவர் காமராஜர். காமராஜர் பிளான் கொண்டு வந்து காலத்தா வயதாகி போனதற்கு பிறகு மகுடம்பதற்கென்று வயதிலே மூத்தவர்கள் மகுடம் அலங்கரிக்க கூடாது என்ற ஒரு கே பிளானை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே சீர்திருத்தம் செய்த மகத்தான தலைவர் காமராஜர். அந்த மகத்தான தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியலிலே ஓங்கு புகழ் எய்துவதற்கு அன்றைக்கு அரணமைத்து தந்தவரும் அதற்கு வழிகாட்டிய தலைவரும் தேவர் திருமகன் தான் என்பதுதான் அவருடைய வரலாற்றினுடைய புகழ் மிகுந்த செய்தி. இன்னைக்கு யார் வேணும்னாலும் தேர்தலில் நிக்கலாம், எவரும் நிக்கலாம். மனநலம் பாதித்து கூட நிக்கலாம், எவன் வேணும்னாலும் கட்சி தொடங்கலாம். அதனாலதான் தொடங்கலாம். எவனுக்கு வேணும்னாலும் முதலமைச்சர் ஆட்சி வரலாம். கட்சியை தொடங்கிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணுமா? இப்போ ஒருத்தன் சொல்றான் ஐப்பசி 30க்குள்ளே ஆகணுங்கிறான். தேர்தல் வராண்டாமான்னு கேட்டா தேர்தல் எல்லாம் வேண்டாங்க. முதலம் அதிகார கனவு. அன்னைக்கு அப்படி இல்ல. வார்டு உறுப்பினருக்கு நிக்கணும்னா கூட அவனுக்கு இந்த நாட்டில் ஒரு ஆவணம் இருக்கணும், அவன் சொத்து வரி கட்டி இருக்கணும். விருதுநகர் நகரமன்ற தலைவருக்கு காமராஜர் நிற்க வேண்டும், அவரை நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள், விருதுநகர் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் காமராஜருக்கு சொத்து வரி கட்டுவதற்கு காமராஜருக்கு சொத்தே கிடையாது, சொத்தே கிடையாது. சொத்து சுகம் நாடாதவர் அவர், சொந்தம் நாடாதவர், பந்தம் நாடாதவர், புகழ் நாடாதவர். அவருக்கு சொத்து இல்லை. அவன் தேர்தல் எப்படி நிற்கிறது? வரி கட்டி இருக்கணும். காமராஜரை தேர்தலில் நிறுத்தி விருதுநகர் நகரமன்ற தலைவர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு விருதுநகருக்கு போய் காமராஜருடைய பெற்ற தாய் சிவகாமி அம்மையாரை தேவர் பெருமகன் சந்திக்கிறார். ஒரு சின்ன வீடு மட்டும்தான் இருக்கு, அதுக்கு வரி கட்டுறாங்க அந்த அம்மா, சிவகாமி அம்மா. காமராஜர் கேட்டார், உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, நீங்க வரி கட்டிட்டு இருக்கீங்க, காமராஜரை விருதுநகர் நகரமன்ற தலைவருக்கு நிக்கலான்னு நிறுத்தலான்னு நினைக்கிறோம், இந்த வீடை காமராஜருக்கு பேருக்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா காமராஜருக்கு பேருக்கு வரி கட்டிட்டு அவரை தேர்தலில் நிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாலமா, எனக்கு காமராஜ் மட்டும் பிள்ளை இல்ல, எனக்கு இன்னொரு மகள் இருக்கா, இவன் அரசியல் தியாகம்னு சொல்லி இப்படி புரட்டு போயிட்டான், இவனை நம்பினாங்க யாரும் இல்ல, அதனால இவனை நம்பிதான் எப்படி வீடு தர முடியும், என் மகளுக்கு நில அதோகதி ஆகி போயிட்டாங்க, அதனால தருவதற்கு வாய்ப்பில்லை என்று சிவகாமி அம்மாள் சொன்னதற்கு பிறகு அன்னைக்கு தெய்வீக திருமகன் ஒரு ஆடு வாங்கி, ஆடு வாங்கினா கூட அன்னைக்கு வரி கட்டணும், ரசீது வாங்கணும். ஒரு ஆடு வாங்கி அந்த ஆட்டுக்கு தேவர் பெருமகனை அன்றைக்கு வரி கட்டி, அந்த வரி கட்டிய ரசீதை வைத்துக் கொண்டு விருதுநகர் நகரமன்ற தலைவர் தேர்தலுக்கு பெருந்தலைவர் காமராஜரை நிற்க வைத்து
அவர் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தந்து இந்தியாவினுடைய பிரதமர்களை தீர்மானிக்கின்ற உயர்ந்த இடத்திற்கு காமராஜர் தன்னுடைய சிறகுகளை அசைத்து 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 வந்தார், வரலாறு படைத்தார் என்றால் அந்த வரலாறு படைப்பதற்கான வாசலை திறந்து வைத்தவர் எங்கள் வணக்கத்திற்குரிய தெய்வீக திருமகன் பசும்பன் தேவர் என்பது இந்த மண்ணின் வரலாறு. 1937 ஜனவரி திங்கள் 12 மகாத்மா காந்தியடிகள் மதுரைக்கு வருகிறார், ரயில்ல போகிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை போட்டுட்டான். என்எம்ஆர் சுப்பராய் என்று சொல்லிட்டு, சுப்ராம் என்று சொல்லிட்டு அவர் பேரால் இன்னைக்கு மதுரையில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. வைத்தியநாத ஐயர் தலைமையில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடுகிறான். மதுரை ரயில்வே நிலையத்தில் வந்து நிற்கிறது ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காந்தியடிகள் திரண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில கையசிக்கிறார். அந்த கையசைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் வந்து நின்று கொண்டு காந்தி இடத்திலே இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், அரிஜனங்கள் இந்த நாட்டில் மதுரை சொக்கநாதன் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பிரவேசம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் தேதி குறித்திருக்கிறோம். மகாத்மா காந்தியடிகளை இந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய பிதாமகன் என்ற தலைமையிலும் இந்தியாவுடைய விடுதலை போருக்கு தலைமை தாங்குகிற தகுதியோடும் நீங்கள் எங்களுக்கு இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்கள், திருவனந்தபுரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை, கேரளாவிலே நிலைமை இல்லை. அரிஜன மக்கள் எல்லாம் இன்றைக்கு கேரளாவிலே கோவில்களிலே சென்று வழிபடுவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இங்கேயும் இது சம்பந்தமான அவேர்னஸ், விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கு மக்களை சந்தியுங்கள், நான் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்றைக்கு காந்தியடிகள் திருவனந்தபுரத்திற்கு திரும்பி விட்டார்கள். 8 மாத காலம் அன்றைக்கு போராட்டம் நடத்தி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை உருவாக்கி வைத்தியநாத ஐயர் அவர்களினுடைய தலைமையில் அன்றைக்கு கக்கன் போன்ற காங்கிரஸ் கட்சியிலே இந்த நாட்டில் எந்த கைமாறு கருதாத கார்மேகம் போல் கடமையாற்றிய இந்த மகத்தான தலைவர்கள் 8 பேர் சேர்ந்து அரிஜனங்களை அழைத்துக் கொண்டு அன்றைக்கு ஆலய பிரவேசம் என்று அறிவித்து விட்டார்கள். அப்படி ஆலய பிரவேசம் கொண்டு அப்படி ஒன்று நிகழ்ந்து விடுமானால் தாழ்த்தப்பட்ட மக்களை சொக்கநாதன் மீனாட்சி அம்மன் சன்னிதானத்திலே அழைத்து வரக்கூடுவதற்கு இந்த கூட்டம் முயற்சியிலே ஈடுபடுமானால் இந்த கூட்டத்தை கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். வன்முறை வெடிக்கும், ரத்தம் வடியும், மீனாட்சி அம்மன் கோவில் ரத்தத்திலே மிதக்கும், அக்கிரமங்கள் நடந்தே தீரும். இந்த அநியாயத்தை செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று அன்றைக்கு ஒரு புழு தெரித்த கூட்டம் அன்றைக்கு கொக்கரித்து அதற்கான சதிவேலைகளில் அன்றைக்கு ஈடுபட்ட செய்தி தேவர் பெருமகனுடைய காதுக்கு வந்த பொழுது தேவர் பெருமகன் சொன்னார், அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் செய்வதற்கு வைத்தியநாத ஐயர் ஒரு அற்புதமான முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் ஒரு பங்காக அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் திருக்கோவிலுக்குள்ளே நுழைவார் என்றால் அப்படி நுழையக்கூடியவர்களை கொலை செய்வதற்கும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு இரத்தக்காடாக்குவதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு சதி செய்கிறது என்று கருதுகிறேன். அந்த சதி செய்யக்கூடிய கூட்டத்திற்கு நான் எச்சரிக்கை தெரிவிக்கிறேன். அந்த 8 பேர் மட்டும் என்று நீங்கள் கருதிவிடாதீர்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த முத்துராமலிங்கமும் வருவான். எத்தனை அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அராஜகங்கள் விளைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அவர்களோடு நானும் சேர்ந்து நிற்பேன், எதையும் எதிர்கொள்ள தயார் என்று துண்டி சீட்டில் நோட்டீஸிலே அச்சடித்து அந்த நோட்டீஸ் அன்றைக்கு மதுரை முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆலய பிரவேசம் எப்படி வந்தது? இரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய புரட்சியை ஒரு அறிக்கை மூலம் அன்றைக்கு தேவர் பெருமகன் செய்து காட்டினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது காலம் காலமாக நிறவரி தீண்டாமை அமலில் இருந்த பொழுது அதை உடைத்து நொறுக்குவதற்கு தன்னுடைய வீர பராக்கிரமத்தை, தன்னுடைய புகழை, செல்வாக்கை, தனக்கு பின்னால் இருக்கிற மக்கள் சக்தியை அன்றைக்கு தேவர் பெருமகன் அவர்கள் அன்றைக்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் இல்லை, இன்னார் இனியார் என்கிற நிலைமை இல்லை. எல்லோரும் ஓராய் பெற்ற மக்கள், எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இன்னார் இனியார் என்று எப்படி எவரை அடையாளம் கண்டு கொள்வது? நாம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சமத்துவ சமுதாயம் இன்றைக்கு உருவாகக்கூடிய சூழல், உருவாகி இருக்கிற நிலைமை கரிந்திருக்கிறது என்றால் தேவர் பெருமகன் அவர்களினுடைய பங்களிப்பதிலே அதிகம் என்பதை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு, நடுதலையாளர்களுக்கு வைகோவின் தம்பி கோடிட்டு காட்டுவதற்கு விரும்புகிறேன். 1938 திரிபுராவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மகாநாடு. அந்த மகாநாட்டிலே தேவர் பெருமகன் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாவது முறையாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்புக்கு வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மிதவாதம் தீவிரவாதம் அந்த கட்சியில 2 குரூப் இருப்போம். எப்பவும் குரூப் இருக்கு. இப்போ 19 குரூப் இருக்கு. அன்னைக்கு 2 குரூப் இருந்தது, மிதவாதிகள் தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் குரூப்புக்கு தலைமை தாங்கினவர் வங்காள சிங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு அவர் போட்டியிடுகிறார். இத காந்தி விரும்பல. மகாத்மா காந்தி மகாத்மா தான், ஆனா விரும்பல. நிறைய பேர் தன்னை மகாத்மான்னு இப்பவும் சொல்லிக்கிடுவாங்க, ஆனா ஒரு திறமைசாலி வர்றதை விரும்ப மாட்டான். காந்தி விரும்பல. இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று பேசப்பட்ட வல்லபாய் பட்டேல் விரும்பவில்லை. நேரு எந்த பக்கம்னு தெரியாது, அவன் பயங்கரமான ஆளு. அவன் இன்னைக்கு இருந்திருந்தா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடுவான். அந்த பக்கமா எந்த பக்கம்னு தெரியாது. பாம்புக்கு மீனையும் மீனுக்கு தலையும் காட்டுவது மாதிரி நேரு அந்த பக்கம். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள நேதாஜியை பிடிக்கும், ஆனா வெளிக்காட்டிக்கிட மாட்டார். அப்பந்தான் பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் கட்சியுடைய காந்தியுடைய கேண்டிடேட். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதிர்த்து போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சி தேர்தல். பட்டாபி சீதாராமையா அவருடைய கேண்டிடேட், காந்திக்கு கேண்டிடேட். அவரை எதிர்த்து யாரு போட்டியிட முடியும்? காந்திக்கு கேண்டிடேட். காந்தின்னு அன்னைக்கு ஒரு மந்திர சொல்லு, அது ஒரு மகிமை இருந்த காலம். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்விட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை ஆராதித்த காலம் அந்த காலம். என் நண்பர்களே, என் பெருமைக்குரிய பெரியோர்களே, அன்றைக்கு காந்தியடிகள் சொன்னார், தென்னகம் முழுவதும் நேரு சொன்னால் கேட்பார்கள். தென்னகம் முழுவதும் காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவை கண்மூடி கொண்டவர்கள் வாக்களிப்பார்கள். தென்னகம் முழுவதும் காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவுக்கு தான் ஆதரவு என்று காந்தியடிகளே அன்றைக்கு இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்த சூழ்நிலையில் கூட காட்டில் இருந்தால் மட்டுமல்ல கூட்டில் இருந்தாலும் சிங்கம் என்பதை போல் அன்றைக்கு நேதாஜியை ஆதரித்து வாக்களித்து வரலாறு படைத்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பெருமகன். 2 ஓட்டு விழுந்தது. அதுல ஒரு ஓட்டு நேதாஜிக்கு விழுந்த ஓட்டு நம்முடைய தேவர் பெருமகன் ஓட்டு. அதுக்கு பிறகு திரிபுராவில் மாநாடு நடந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவே அன்னைக்கு நேதாஜிக்கு கூட தேவர் பெருமகன் போறார். இதில் உங்களுக்கு என்ன பெருமைன்னா, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் பிறந்து அந்த தலைவனுடைய புகழ் வெளிச்சம் இந்தியா முழுவதும் அன்றைக்கு கவனத்தை கவர்ந்த வரலாறு தேவர் பெருமானுக்குரியது. என்னை கேட்டால் இதுதான் தொடக்கம். அதற்கு பிறகு அண்ணா அந்த வரலாறு படைத்தார். அதற்கு பிறகு காமராஜர் அந்த வரலாறு படைத்தார். ஆனால் அகில இந்திய புகழ்பெற்ற ஒரு தமிழ்நாட்டு தலைவர்கள் வரிசையில் முதல் இடத்தில் வந்து நின்றவர் தேவர் பெருமான் தான். திரிபுரா காங்கிரஸ் கட்சியினுடைய கான்பரன்ஸுக்கு அன்னைக்கு நேதாஜியோட போகிறார். அங்கேயே நேதாஜி சொல்வதை அவர்கள் ஏற்கவில்லை. 2வது உலக மகா யுத்தத்திற்கான யுத்த மேகங்கள் சூழ்ந்து விட்டன. ஹிட்லரினுடைய விமானங்கள் குண்டுமலை பொடிய தொடங்கிவிட்டது. செக்கோஸ்லோவாக்கியாவுக்குள்ளே நாஜிகளினுடைய படைகள் புகுந்து நாசம் செய்ய தொடங்கிவிட்டன. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தலைநகர் என்று பேசக்கூடிய லண்டனின் மீது குண்டுமலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. மாதா கோவில்கள் வெண்மேடாகி கொண்டிருக்கின்ற காலகட்டம். ஹிட்லரினுடைய படைகள் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு லண்டன் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆரக்கால்கள் ஆடுகின்றன, அஸ்திவாரங்கள் சரிகிறது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நாம் எதிர்ப்போம். 2வது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லரினுடைய நடவடிக்கைகளை ஆதரிப்பதன் மூலம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று ஒரு புதிய கண்ணோட்டத்திலே நேதாஜி அந்த கான்பரன்ஸில் பேசணும். காந்தியை பார்த்து சொன்னார், நீங்கள் கீழாச்சாரியர், நீங்கள் கண்ணபரமாத்மா. அன்றைக்கு மகாபாரத யுத்தத்திற்கு சாரதியாக வந்தான் கண்ணன். இந்த யுத்த காலத்தில் நீங்கள் எங்களுக்கு சாரதியாக இருந்து வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிற நீங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த 2வது உலக யுத்தத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டும்? பிரிட்டனுக்கு எதிராக யாரெல்லாம் கை தூக்குகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தார் நேதாஜி. அது நம்முடைய தேவர் பெருமகன் ஆதரித்தார். அதை ஏற்க முடியாது என்றார் நேரு, ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். நேருவுக்கும் நேதாஜிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது.
அந்த மாநாட்டில் பேசுகிறது யூ 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 என்று திருப்பி திருப்பி அன்னைக்கு ஒருமையிலே நேதாஜியை விமர்சித்து பேசினார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அப்போதுதான் கேட்டார் நேதாஜி, என்ன பண்பாடு, என்ன நாகரிகம், எங்கே இருக்கிறது பண்பாடு? எல்லாவற்றையும் கெடுத்து குட்டிச்சுவராகி விட்டீர்கள். நீங்கள் இந்த நாட்டில் உழைப்பவருக்கு உறங்குபவருக்கு மகடமும் இது காங்கிரஸ் கட்சியில் சாஸ்வதமாயிற்று. இனிமேல் இங்கே இருப்பது பாதுகாப்பு இல்லை என்பதை விட இங்கே இருப்பது ஆரோக்கியமானதல்ல என்று நான் கருதுகிறேன் என்று காங்கிரஸ் கட்சி மறுதளித்துவிட்டு பார்வர்டு பிளாக் கட்சி தொடங்க வேண்டிய ஒரு கட்டம் நேதாஜியினுடைய தோளில் திணிக்கப்பட்ட பொழுது அந்த பார்வர்டு பிளாக் கட்சியை தென்னகத்திலே தொடங்குவதற்கு அகரம் எழுதிய பெரிய வரலாறு நம்முடைய தேவர் திருமகனுடையது. 40,000 தமிழர்கள் நேதாஜியினுடைய படையில் இணைந்தார்கள். தமிழச்சிகள் தங்கள் கரங்களிலே கிடந்த தங்க வளையல்களை இன்றைக்கு தந்தார்கள். கழுத்திலே மின்னி மிளிரக்கூடிய முத்துமாலைகளை நேதாஜியின் படைக்கு தந்தார்கள். உயிர் தியாகம் செய்வதற்கு ஒரு கூட்டம் நேதாஜியினுடைய தலைமையில் அணுகுக்கு கிளம்பிற்று. 40,000 தமிழர்கள் அன்றைக்கு நேதாஜியினுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஒப்படைத்துக் கொள்வதற்கு சித்தம் கொண்டவர்களாக மாறிய காலகட்டத்திலே தான் நேதாஜி பெருமான் அவர்கள் சொன்னார்கள், நான் இனிமேல் பிறப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று நேதாஜி பேசினான் என்றால், அப்படி நேதாஜியை பேச வைத்த பெருமைக்குரிய சரித்திர காவியத்தை தீட்டிய வரலாறு தேவர் பெருமகனுடைய வரலாறு என்பது தேவர் பெருமகனுடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நாட்டில் ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டி நேதாஜியின் பக்கம் ஈர்க்க வைத்து நேதாஜியினுடைய போராட்டத்திற்கு தென்னகத்திலே தமிழர்களின் ஆதரவை பெற்று தந்து ஒரு புதிய சரித்திரம் படைத்தார். அஹிம்சையின் மூலம்தான் இந்தியாவுடைய விடுதலை சாத்தியமாகவில்லை. நான் தேவர் பெருமகனுடைய பிறந்த நாளில் இதை நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை நான் நிதிரிக்க விரும்பவில்லை, அது என்னுடைய நோக்கமும் இல்லை. நான் சார்ந்த கட்சியினுடைய கொள்கைகளை சொல்வதற்கு முக்குலத்தோர் சங்கம் அமைத்து தந்திருக்கிற இந்த மேடை நிச்சயமாக நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்வது எனது கடமை என்று கருதுகிறேன். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் காந்தியினுடைய அகிம்சையால் மட்டும் சாத்தியமானதல்ல, ஆயுதங்களாலும் தான் என்பது வரலாறு. இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கினார். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சித்தரை போல நாடு விட்டு நாடு தாண்டினார். ஜெர்மனியிலே தன்னுடைய படைப்பிரிவுக்கு அன்றைக்கு அடித்தளம் அமைத்தார். நாஞ்சில் செண்பகராமன் பிள்ளை அன்றைக்கு நேதாஜிக்கு துணை நின்றார். தேவர் பெருமகன் அதற்கு அன்றைக்கு ஊக்க சக்தியாக இருந்தார். ஆயுதம் தாங்கி போராடினார் அவரை ஆபத்தானவன், ஆயுதம் தாங்கி போராடினார் அவரை பயங்கரவாதி, அவரை ஒப்புக்கொண்டு பேசுகிறவரை தேச துரோகி என்று இந்த சமூகம் இன்றைக்கு சித்தரிக்கிற காலத்திலே வைகோவின் நம்பி கேட்கிறேன், ஆயுதம் தாங்கி போராடுவது தேச துரோகம் என்றால் வாங்கினாதன் யார்? வாங்கினாதற்கு வரலாறு என்ன பெயர் சூட்டி இருக்கிறது? பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷ் அவர்களை அன்னைக்கு வாங்கி மணியாட்சியிலே வைத்து அன்றைக்கு ரயில்வே நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொண்டார். வாங்கினாதன் செய்தால் அவன் விடுதலை போராட்ட வீரனா? வாங்கினாதனுக்கு ஒரு நியாயம், தமிழர்களுக்கு ஒரு நியாயமா? வங்காளத்தை இரண்டாக பிரித்த கர்சன் 1905 வங்காளத்தை இரண்டாக பிரித்த கர்சனும் அவருடைய தோழல் லால்காவும் மாடிப்படையிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது 17 வயது நிரம்பிய இளைஞன் மதன்லால் திங்கரா அன்னைக்கு அவர்களை சுட்டுக் கொண்டார். நான் கேட்கிறேன், உங்கள் அகராதியிலே மதன்லால் திங்கராவுக்கு என்ன பெயர்? பூனாவிலே பிளேக் என்று பரவிய கொள்ளை நோய், அந்த கொள்ளை நோய்க்கு காரணம் எலிகள் என்று, எலிகளை கொண்டு விடுங்கள் என்று பிரிட்டிஷ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராண்ட் அன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தது நேரத்தில் இது சனாதன தர்மத்தை சாகடிக்கத்தான் எலியை சாகடிக்க சொல்லுகிறான் என்று அன்றைக்கு மத உணர்வை தூண்டிவிட்டு என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே 24 மணி நேரத்தில் பிரிட்டிஷ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ராண்டை கொல்லுவிடுங்கள் என்று பாலகங்காதர நகர் பூனே நகரத்தில் மேடை போட்டு பேசினார். 24 மணி நேரத்தில் பாலகங்காதரனுடைய உறவினர்கள் பாலகிருஷ்ண தாபேகர், தாமோதர் சாபேகர் என்கிற இருவர் லட்சக்கணக்கான மக்களை மரணத்தின் மடியில் இருந்து மீட்ட பிரிட்டிஷ் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை கொண்டு முடித்தார்களே. நான் கேட்கிறேன், அவர்கள் யார்? உங்கள் அகராதி
அம்பாரி வைத்த யானை மீது உட்கார்ந்து கொண்டு டெல்லியிலே பட்டப்பிரவேசம் என்ற இந்தியாவின் வைஸ்ராய் கொல்லப்பட்டார். என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, இஸ்லாம் வகுத்து தந்த நெறிமுறையின்படி செத்துப்போவரை அடக்கம் செய்வதற்கு பிரிட்டிஷ் சர்க்கார் ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஒரு வீரனுடைய மரணம் கொச்சைப்படுத்தப்பட்டது என்று கருதி அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய வைஸ்ராய் அப்படி ஷேர் அலி அதை எதிர்த்து போராடி அவன் கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டான். அந்தமான் சிறைக்குள் அடைக்கப்பட்ட ஷேர் அலி அன்னைக்கு அந்தமான் சிறைக்குள் பார்வையிடுவதற்கு கித்தாப்பாடு போன இந்தியாவின் வைஸ்ராய் நேயாவை அன்னைக்கு சிரச்சேதம் வாயில் பற்களால் கடித்தும் கையால் கழுத்தை நெரித்தும் சிறைச்சாலைக்குள் வைஸ்ராயை கொண்டார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஷேர் அலியா மதல்லா திங்கராயா வாங்கினாவன் யா? அம்பாரி வைத்த யாரின் மீது உட்கார்ந்து கொண்டு டெல்லியிலே பட்டப்பிரவேசம் செய்தாரே, அந்த வைஸ்ராயை கொண்டவருக்கு உங்கள் அகராதியில் என்ன பெயர்? அடக்குமுறைக்கு பெயர் போனவரை அன்றைக்கு கனடா நாட்டில் வான்கூவர் நீதிமன்றத்தில் வைத்து கொன்றான். பகத்சிங்குடைய சீடன் கோவா சிங்குக்கு உங்கள் அகராதியில் என்ன பெயர்? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கர்த்தாவாக இருந்த டயரை 21 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரத்தில் லண்டனில் 21 ஆண்டு காலம் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் லண்டன் தெருக்களில் பிச்சை எடுத்து காலத்தை கழித்து என் சொந்தங்களை கொன்ற டயரை கொல்வதற்கு உத்தரவு போட்ட டயரை கொல்லாமல் விட மாட்டேன் என்று 21 ஆண்டு காலம் லண்டனில் காத்திருந்த டயரை கொன்று முடித்தானே உத்தம் சிங். அவனுக்கு உங்கள் அகராதியில் என்ன பெயர்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? பசும்பன் தேவர் தெய்வீக திருமகன் தேவரவர்களினுடைய பிறந்த நாள் விழாவில் சொல்லுகிறேன், பயங்கரவாதத்திற்கும் விடுதலைக்கும் அர்த்தம் தெரியாத பரதேசி பயிர்களெல்லாம் இந்த நாட்டின் வரலாற்றை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிற காலத்தில் எங்களுக்கு அந்த வீரத்தை, எங்களுக்கு அந்த பராக்கிரமத்தை, எங்களுக்கு அந்த நெஞ்சுரத்தை, எங்களுக்கு லட்சியத்தின் மீது ஒரு மாளாத காதலை இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிற தலைவர் தேவர் பெருமகன் என்கிற காரணத்தாலேதான் வரலாற்று நாயகன் வைகோ அவர்கள் 31 ஆண்டு காலமாக குரு பூஜையில் வந்து கலந்து கொண்டார்கள். அன்னைக்கு நேதாஜி அவர்களினுடைய தலைமையை ஏற்று கடைசி கூட்டம் நேதாஜி வந்தார்.